ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பிரிட் ஏசியை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏசியை ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர் வரலும் சர்வீஸ் பண்ணாத ஏசி. ஸோ இப்படி சர்வீஸ் பண்ணாமல் ஏசியை நம்ம யூஸ் பண்ணோன்னாக்கா இதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்புல தான் போகும். பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்? ஃபில்டர் ஃபுல் பிளாக்கில் இருக்குது. ப்ளோயர் பார்த்தீங்கன்னா ப்ளோயரும் ஃபுல் பிளாக்கில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு உள்ளே இருக்குது. இந்த ஏசியை நம்ம போட்டு தூங்கும்போது நமக்கு சளி, இருமல், சுவாச கோளாறு போன்ற பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ இது எப்படி நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுறது, ஜென்ரல் சர்வீஸ் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது ஜெட் வாட்டர் வாஷ். இதில் ஸ்மோக் வருது பாருங்கள், ஸ்மோக் வருது நல்லா பாருங்கள், ஸ்மோக் வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்மோக் வரும். இதனால் நமக்கு இபி பில் அதிகமாகும். ஸோ ப்ராப்பர் கூலிங் ரூம் டெம்பரேச்சர் உள்ளே வராது. ஸோ இதை நம்ம ஒரு வாட்டர் வாஷ் பண்ணணும். இது ஜெட் வாட்டர் வாஷ்னு பேர். இப்போ நம்ம இந்த பேனல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். அதில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேனலை பொறுமையாக கழட்டி எடுக்கணும் வெளியில். நம்ம கொஞ்சம் வேகமாக பண்ணோம் அப்படின்னாக்கா அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட் வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான கவர். ஸோ அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணணும், இல்லைனா வீட்டு உள்ளே தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் இதுமாதிரி மோட்டரை வச்சு, ஸோ நம்ம ஏர் கன் வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளஷ் பண்ணி எடுக்கணும் தண்ணியை. இது மாதிரி எடுக்கும்போது ப்ளோயர் 100% க்ளீனிங் ஆகும். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஏர் கிடைக்கும், நல்லா ப்ரீத்தியான ஏர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுலேருந்து வந்த டர்ட்டி வாட்டரை பாருங்கள், அழுக்கு தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை தான் நம்ம சுவாசிச்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயில் க்ளீன் பண்ணணும். இது இன்னொரு காயில் க்ளீனிங். இந்த காயில் நம்ம ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ ஏர் ஃப்ரீயாக இருக்கும், கூலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உள்ள. இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் சர்வீஸ் முடிஞ்ச ஏசி இது. ஸோ ஒரு டஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ ஏர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபீல் பண்ணுவீங்க. ஏர் வர த்ரோவோட ஸ்பீடே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 மந்த்ஸ் ஒரு வாட்டி, இல்லை 4 மந்த் அந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக ஏசி சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணாமல் 1 இயர் 6 மந்த் அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணாமல் விடக்கூடாது. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.